1620ஆம் ஆண்டு டேனிஷ் ஆட்சியினரால் கட்டப்பட்ட டான்ஸ்போர்க் கோட்டை இந்தியாவில் உள்ள பழமையான ஐரோப்பிய கோட்டைகளில் ஒன்றாகும். இந்த தரங்கம்பாடி கடற்கரை நமது புகழை கூறும். கடல் கடந்து வந்த டேனிஷ்காரர்கள் நட்பு கோருகிறார்கள். இந்த கடல் உள்ளவரை நமது அதிகாரம் நிலைத்திருக்கும். இந்த தரங்கம்பாடி கரையில் என் வாழ்க்கை நகர்கிறது. காலம் பல மாற்றங்களை இங்கும் கொண்டு வருகிறது. ஆனால் இந்த கடல் என்றும் மாறுவதில்லை. தரங்கம்பாடியில் டேனிஷ் காலம் எப்படி இருந்தது? மன்னரும் மக்களும் இணைந்த ஒரு பொற்காலம் இது. இதுவே எமது வரலாறு. தரங்கம்பாடிக்கு பிரிட்டிஷ் ஏன் வந்தாங்க? அந்த காலத்துல என்னதான் நடந்துச்சு? இதோட உண்மையான மர்மம் என்ன? வாங்க பார்க்கலாம். தரங்கம்பாடி டான்ஸ்போர்க் கோட்டையில் உள்ள சில அறைகள் ஏன் இவ்வளவு தடிமனான சுவர்களுடன் கட்டப்பட்டன? அவை ரகசிய அறைகளா, பொக்கிஷ அறைகளா? இங்கு கோட்டையின் உள்ளே பல அறைகள் உள்ளன. அவற்றை பார்த்த பலருக்கு இவையெல்லாம் ரகசிய அறைகளா என்ற கேள்வி எழுகிறது. உண்மையில் அந்த அறைகளுக்கு பல முக்கியமான பயன்பாடுகள். இது டேனிஷ் கோட்டையின் வலுவான ஆயுத கிடங்கு. இங்கு துப்பாக்கிகளும் ஈட்டிகளும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. வெடிமருந்துகளும் பீரங்கி குண்டுகளும் இங்கே சேகரித்து வைக்கப்பட்டன. இது போர்க்கால நடவடிக்கைக்கான முக்கிய தளமாக விளங்கியது. மூன்றாவது, அதிகாரிகள் தங்கும் அறைகள். டேனிஷ் அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் கோட்டைக்குள் வசித்தனர். இரண்டாவது, வர்த்தக கிடங்கு. ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட வேண்டிய துணிகள், மசாலா பொருட்கள் மற்றும் மதிப்புமிக்க சரக்குகள் சேமிக்கப்பட்டன. நான்காவது, சிறை அறைகள். சில வரலாற்று குறிப்புகளின்படி கைதிகளை தற்காலிகமாக வைத்திருக்க சிறிய அறைகள் பயன்படுத்தப்பட்டன. அந்த காலத்தில் இது முக்கிய வர்த்தக மையமாக இருந்தது. ஆனால் உள்ளூர் மக்களிடம் ஒரு வித்தியாசமான கதை பரவுகிறது. கோட்டையின் கீழ் ரகசிய சுரங்கங்கள் இருந்ததாக உள்ளூர் கதைகள் கூறுகின்றன. போர் ஏற்பட்டால் தப்பிச் செல்ல அவை பயன்படுத்தப்பட்டதாக சிலர் நம்புகின்றனர். அடுத்த டாபிக் எந்த ஊரை பத்தி வேணும்னு சொல்லுங்க, எந்த பத்தி வேணும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.